ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டு மூளையை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஆட்டு மூளை ஒன்று, அடுத்ததாக கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுடுறேன். நான் இந்த அடை ஊற்றுற தோசைக்கல் மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இதே வச்சுருக்கேன். இப்போ கல் வச்சுட்டு அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுடுறேன். இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு, அதையும் போட்டுடுறேன். போட்டு நல்லா கிளறி விடுறேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சோன்னா அடி பிடிக்காது, அதனால் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது அதில் கொஞ்சமாக சின்ன சீரகம் நான் போடுறேன். கொஞ்சமாக போட்டால் நல்லா வாசனை இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். சின்ன சீரகம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆட்டு மூளையை நம்ம கட் பண்ணலாம் வேண்டியதில்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அதுவே நல்லாவே மசிஞ்சிரும். அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ ஆட்டு மூளையை நான் போட்டுறேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் வதக்கி விட்ட மாதிரி நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது அப்படியே நல்லா மசிஞ்ச மாதிரி வந்துடும். அப்படியே கிளறி விட்டு, இது உடம்புக்கு நல்லது, நல்ல சத்துள்ள சாப்பாடாக இருக்கும். உங்களுக்கு காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் காரம். இப்போ அதை கொஞ்சம் மசிச்சு விட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. இதில் வைக்கும்போது அடியில் ரொம்ப ஒட்டெல்லாம் செய்யாது. இது எல்லாருக்கும் சாப்பிட்லாம், எல்லாமே நல்லா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. நல்லா அந்த இதிலே நல்லா வதங்கிடும். இப்போது வதங்கி வந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்ததை போட்டுறேன். அடுத்ததாக கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுறேன். போட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போட்டுறேன். நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பரட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போது ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி உள்ளே ஊற்றுடுங்க. முட்டையை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டு பரட்டி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த முட்டை ஊற்றணுன்னா ரொம்ப கையில் நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால நாங்கள் இப்படி சமைச்சிக்குவோம் எங்கள் கிராமத்தில் எல்லாமே. அதனால் நீங்கள் இப்படியே சமைங்க. ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு வாயில் வச்சு பாடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு சரியாக இருந்ததுன்னா போதுன்னா இதுங்க. இப்போ கிளறியாச்சு. இப்போது ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது நான் கிண்ணத்தில் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ எல்லாம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்போது இதை நம்ம அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம்,
சாப்பாட்டில் போட்டு விரவி சாப்பிட்னாலும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.